கபாலீஸ்வரர் கோவில் இது மயிலாப்பூரில் இருக்குது. சென்னையின் ஹார்ட் ஆஃப் த சிட்டி மயிலாப்பூரில் இருக்குது. இந்த கோவிலுக்கு 2 நுழைவாயில் இருக்குது. ஒரு நுழைவாயிலில் அன்பே சிவம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அன்பே சிவம் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் நம்ம ஒவ்வொருத்தருடையும் அன்பாக இருந்தால் சிவன் நம்மிடம் இருப்பார் அப்படிங்கிறது அர்த்தம். சிவன் மட்டுமல்ல, எல்லா ஒரு தெய்வமும் நம்மளிடம் குடியிருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நம்ம மனிதராக சில பேர் மதிக்கிறதில்ல. ஆனால் குரங்குகள் பார்த்தோம்னா ஆஞ்சநேயரோட வடிவத்தில் இருக்கனால குரங்குகளை நம்ம ஒரு தெய்வம் போல் பார்க்குறோம். இப்போ சர்ப்பத்தை பார்த்தாலும் கோயிலில் நாகத்தோட சிலை இருக்கனால சர்ப்பத்தை ஒரு தெய்வமாக பார்க்குறோம். அதுபோல் பசு, காளை இதெல்லாம் கோவிலில் சிலையாக இருக்கனால தெய்வமாக பார்க்குறோம். அப்படியே பார்த்தாலும் கோமாதா உலகத்துக்கே தாய், எல்லா உயிரினத்துக்கும் பால் கொடுக்குறாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யானை, மயில், பைரவர் இவங்கெல்லாம் கோயிலில் சிலையாக இருக்கிறதுனால நம்ம அவங்களையெல்லாம் பார்க்கும்போது ஒரு தெய்வமாக பார்க்குறோம். ஆனால் மனித உருவத்தில் தான் தெய்வம் இருக்குது. தெய்வம் உருவத்தில் தான் மனிதன் இருக்கிறான். ஏன் ஒவ்வொரு மனிதனும் ஏற்றத்தாழ்வு பார்க்குறான்? ஒருத்தரை மதிக்கிறதில்ல. ஏழை பணக்காரன்ற வித்தியாசம், ஜாதி வித்தியாசம் இருக்குது. எனக்கு இந்த கோயிலில் அன்பே சிவம் என்ற வார்த்தை மனிதனுக்கு மனிதன் மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் நம்ம எடுத்துக்கொண்டு வெளியில் வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு 2 நுழைவாயிலில் ஒரு நுழைவாயில் கச்சேரி ரோடு அந்த பக்கத்துலேருந்து வர்ற வழியாக இருக்குது. இன்னொரு நுழைவாயில் பார்த்திங்கன்னா அந்த குளத்து பக்கத்தில் இருக்குது. கோவிலின் எதிர்ப்புறமாக பார்த்தா விநாயகர் சன்னதி இருக்குது. அடுத்து முருகனுக்கு தனி சன்னதி இருக்குது. அடுத்து சனீஸ்வரனுக்கும் தனி சன்னதி இருக்குது. கோவிலின் வளாகத்தில் ஒரு தூண் மீது ஆஞ்சநேயர் இருக்கார். இவருக்கு வெண்ணெய் செந்தூரமிட்டு பூஜை செய்கிறாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர். கோவிலின் உள்ளே மூலவர் இருக்காங்க. மூலவர் கபாலீஸ்வரர், கற்பகாம்பாள், இது 2 பேருக்கும் தனித்தனி சன்னதி இருக்குது. உற்சவரும் கோயிலின் உள்ளே இருக்கிறாங்க. கபாலீஸ்வரர் சன்னதியில் உள்ளே இருக்காங்க. கோயிலுக்கு வெளியில் பார்த்தா அழகான ஒரு பெரிய குளம் இருக்குது. நல்ல சுத்தமான நீருடன் இருக்குது. இவ்வளோ பெரிய சிட்டியில் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய சுத்தமான குளம் இருக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. இப்போ இந்த குளத்துக்கு பக்கத்தில் பார்த்தா சில வாத்தியார்கள் இருப்பாங்க. நம்ம ஏதாவது தர்ப்பணம் கொடுக்கறது, சில காரியங்கள் செய்வதற்கு இந்த இடத்துல ரொம்ப ஏற்றதாக இருக்குது. கோயிலுக்குள்ளே கோமாதாக்கள் இருக்காங்க. கோசல்லையில் கோமாதாக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது உணவுப் பொருட்கள் கொடுக்கலாம். அது நம்ம நேரடியாக கொடுக்கக்கூடாது. பராமரிப்பாளர்களோட கொடுக்கணும். கெட்டுப்போன பொருள் எதுவும் கொடுக்கக்கூடாது. இந்த கோவில் மயிலாப்பூரில் சாய்பாபா கோயில்கிட்ட உள்ள பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஆனால் இப்போ மெட்ரோ வேலை நடக்கிறதுனால பஸ்ஸு ரொம்ப இங்கே வர்றதில்ல. அந்த சாய்பாபா கோயில்கிட்ட உள்ள பஸ் ஸ்டாப்பில் தான் பஸ்ஸு வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மந்தவெளி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி 21G, 29C, 21 இந்த பஸ்ஸெல்லாம் சாய்பாபா கோயிலுக்கு போகிற வழியில் உள்ள பஸ் ஸ்டாப்பில் நிற்கிது. இங்கேருந்து நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வரலாம். தல வரலாறு. அம்பாள் ஒருமுறை கைலாயநாதரிடம் கைலாயத்தில் பஞ்சாட்சரத்திற்கு அர்த்தம் கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்பொழுது அழகான மயில் ஒன்று அங்கு ஆடிக்கொண்டிருந்தது. அம்பாள் அந்த மயிலை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் அதை பார்த்த கைலாயநாதருக்கு கோபம் நீ மயிலாக மாறிவிடு அப்படின்னு சாபம் கொடுத்தாரு. உடனே அம்பாள் மயிலாக மாறிவிட்டார்கள். அம்பாள் சிவலிங்கத்திற்கு இந்த இடத்தில் பூஜை செய்ததால் சாபம் நீங்கி பெண்ணுருவம் கொண்டாங்க. அதுக்கப்புறம் கபாலீஸ்வரரே இந்த இடத்தில் திருமணம் நடைபெற்றது. இப்போ கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் கேட்ட சாபம் நீங்கி திருமணம் நடைபெற்றதால் இங்கு வரும் ஒவ்வொருவருக்கும், அதாவது திருமணம் தடையில் உள்ளவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறும். மற்றபடி நம்மளுக்கு ஏதாவது ஒரு சாபம் இருந்தால் அந்த சாபம் நீங்கி நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். இதுவே நம் கோவில் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரம் மட்டும் கேட்கும் இடமல்ல, சொத்துகள் கேட்கும் இடமல்ல. நம்ம ஒவ்வொரு மனிதருக்கு இடமும் அன்பாகவும் இரக்க குணத்துடனும் கருணையோடும் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த கோபுரத்தில் உள்ள வார்த்தையில் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பங்குனி மாதத்தில் உள்ள பங்குனி உத்திரத்தன்னைக்கு திருவிழா நடக்கும். அதாவது பங்குனி மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு தான் பங்குனி உத்திரம் வரும். அந்த பங்குனி உத்திரத்தன்று இங்கே திருவிழா வெறும் விமர்சையாக 10 நாட்கள் நடைபெறும். நம்மளும் அந்த திருவிழாவில் கலந்துக்கணும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயா.